இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா விவோ Y12 வந்திருக்கு. இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னா லோகோ ரீஸ்டார்ட்னா காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் லோகோ ரீஸ்டார்ட் ஆகும், சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்தால் லோகோ ரீஸ்டார்ட் ஆகும், இல்லைனா எங்கன்னா எல்டோ லைன் ஷார்ட்டாக இருந்தால் லோகோ ரீஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகே, என்ன கம்ப்ளைண்ட்? இப்போ நம்ம என்னென்னா பழைய பேட்டரி சேஞ்ச் பண்ணியும் லோகோ ரீஸ்டார்ட்டு தான் ஆகுது. ஸோ இப்போ கஸ்டமருக்கு டேட்டா வேறு இம்பார்ட்டன்டாமா, ஸோ அதனால் சாஃப்ட்வேர் போட முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்வேர்லேயே என்ன ப்ராப்ளம்ட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு வேணுன்னா சாஃப்ட்வேர் பக்கம் போகலாம். இப்போ நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணியும் அதே கம்ப்ளைண்ட் தான், லோகோ ரீஸ்டார்ட் தான் ஆகுது. கஸ்டமருக்கு வந்து டேட்டா வந்து இம்பார்ட்டன்டாமா, ஸோ அதனால் சாஃப்ட்வேர் வந்து இப்போதைக்கு போட முடியாது. ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேரில் செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இந்த எல்டிஓ லைன் ஷார்ட்டு வைப்ரேட்டர் கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி என்ன ரீடிங் எடுத்துச்சுன்னா 6 போர்ட்டில் 0.6 0.7 அப்படின்னு மாறி எடுத்துகிட்டு இருந்துச்சு. விவோன்னு வரும், வைப்ரேட் ஆகும், இதாகிடும், ஆஃப் ஆகிடும். திருப்பியும் விவோன்னு வரும், ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்ததில் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ரீடிங் காட்டுது, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்பர் 5 1/2 ஆம்ஸ் எடுக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 0.6 7ன்னு மாறி எடுத்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராப்பராக சார்ஜிங் ஏறுது. வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃபோனை. இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் யூனிக்கான ப்ராப்ளம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஜோ மொபைல் கேரில். நம்ம எந்த ஒரு மாடலுக்கும் எல்லா மாடலுக்கும் ஐசி ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம்.